ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு கோதுமை ஸ்வீட்டு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு. இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு 3 பொருட்கள் தான் தேவை. ரவை 1 கப், கோதுமை மாவு 1 கப், வெல்லம் 3/4 கப். வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸோ இதில் சேர்க்குற பொருள் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது. கூடவே நாட்டு சர்க்கரையில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் 1 கப் ஒயிட் ரவை எடுத்திருக்கேன். ரவையை மட்டும் முன்னாடி ஒரு 15 to 20 minutes முன்னாடியே ஊற வச்சுருங்க. தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஸோ 1 கப் ரவைக்கு அதே 1 கப் அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஸோ ரவையை ஊற வைக்காமல் அப்படியே மாவில் சேர்த்தோன்னா மொறுமொறுன்னு ஒரு மாதிரி வேகாத மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 15 minutes கண்டிப்பாக ஊற வச்சுருங்க. ஸோ இந்தளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 15 minutes இது அப்படியே வச்சிடலாம். ஸோ இது கூட நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறவங்க மைதாவுக்கு பதிலாக கண்டிப்பாக கோதுமை மாவை நம்ம ஸ்வீட்லேயோ சாப்பாட்லேயோ சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ கூடவே 3/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கப் சர்க்கரையே போதுமானது தான். இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் 3/4 கப் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 15 minutesக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ரவை நல்லா ஊறி சாஃப்ட் ஆயிரும். ஸோ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மற்ற 2 பொருளையும் சேர்த்துடலாம். கோதுமை மாவு சர்க்கரை 2ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்மளோட மாவு ரெடி ஆயிரும். ஸோ இதுக்கு தண்ணி இந்த அளவு பத்தாது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துருங்க. தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவு இதை விட ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் ரொம்பவே எண்ணெய் எடுத்துரும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மாவை ஊற்றி எடுத்தோன்னா நம்ம ஸ்வீட் ரெடி ஆயிரும். ஸோ ஒரே இடத்துல மெதுவாக மாவை ஊற்றி வேக விடுங்க, இல்லைன்னா மாவு ஃபுல்லாக பரவிடும். ஸோ ஊற்றின உடனே அடியில் பிடிச்சிருக்கும். ஸோ உடனே எடுக்காதீங்க. நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டோன்னா இந்த மாதிரி அழகாக திரும்பி வந்துடும். ஒரு மைல்டு ப்ரௌன் கலரில் வெந்து வந்துருச்சுன்னா நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான், பாருங்கள். எண்ணெயை பிழிஞ்சு எடுத்துட்டோன்னா ரொம்பவே ஹெல்த்தியான கோதுமை ஸ்வீட் அல்லது கோதுமை அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.